கனடாவில் டச்லெஸ் கார் வாஷில் எப்படி கார் வாஷ் பண்ணுறேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் பெட்ரோ கனடான்னு சொல்கிற கேஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கிறேன். நான் பெட்ரோ கனடா கார் வாஷில் சீசனல் பாஸ் தான் எடுத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு நீங்கள் இந்த பாஸ் வாங்கலாம். 200 சம்திங் வரும். ஸோ இன்னும் 79 டேஸ் எனக்கு ரிமைனிங் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாஷும் வெக்யூமும் இன்க்ளூடட். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தரம் கார் வாஷ் பண்ணலாம், ப்ளஸ் ஒரு தரம் நீங்கள் வெக்யூம் பண்ணலாம். வெக்யூம் 5 மினிட்ஸ் தருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் டெஸ்லாவில் கார் வாஷ் மோடுன்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இந்த விஷயத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் நீங்கள் கார் வாஷுக்குள்ளே போகிறதுக்கு முதல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட எல்லா விண்டோவையும் க்ளோஸ் பண்ணி ப்ளஸ் இன்னும் நிறைய விஷயம் செய்யும். அடுத்தது உங்களோட சைட் மிரர் எல்லாம் க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு கார் வாஷுக்குள்ளே போகிறதுக்கு எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணும். இதை எனேபிள் பண்ணினீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லோவாக கார் வாஷ் என்ட்ரன்ஸுக்கிட்ட கொண்டு வரணும். இப்படி கொண்டு வரக்குள்ள ஒரு பெல்ட் ஒன்று இருக்கும். அந்த பெல்ட்டில் உங்களோட ஒரு சைட் டயரை ஏற்றணும். அந்த பெல்ட் தான் உங்களுக்கு உள்ளே கொண்டு போகும். ஸோ நீங்கள் இது கிட்ட வந்தோடனே இந்த மீட்டரில் 3 நம்பரில் ஒரு இலக்கம் ஒன்று காட்டும். அந்த இலக்கத்தை தான் நீங்கள் உங்களோட ஆப்பில் கார் வாஷை கிளிக் பண்ணி போடணும். அதை போட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் கார் வாஷ் உள்ளுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ கார் வாஷ் ஸ்டார்ட் ஆகின உடனே இப்படி தான் இருக்கும். நீங்கள் உடனே உங்களோட காரை நியூட்ரலில் போட்டுறணும். நீங்கள் டீயில் வச்சுருப்பீங்கன்னு சொன்னால் பெல்ட் இழுக்காது. நீங்கள் கரெக்டாக நியூட்ரலுக்கு போட்டுறணும். நியூட்ரலுக்கு போட்டோடனே பெல்ட்டே மெதுவாக உங்களோட காரை ஸ்லோவாக மூவ் பண்ணிட்டு போகும். ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரி ஒரு லிக்விட் ஒன்று கார் ஃபுல்லாக போடும். போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ப்ரஷ் வந்து ஃபுல்லாக உங்களோட காரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணும். ஓகே, ஸோ இந்த ப்ரஷ் போனது பிறகு அதுக்கு பிறகு திரும்ப க்ளீன் வாட்டரை ப்ரெஷ் பண்ணும். இது எல்லாமே ஒரு ஸ்லோ மூவிங், லைக் 1 km/h கார் மெதுவாக மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள். ஆனால் கரெக்டாக நீங்கள் நியூட்ரலுக்கு போகணும். நீங்கள் நியூட்ரலுக்கு போகாட்டி கார் மூவ் ஆகுது. நான் முதலாக வாஷ் பண்ண வரக்குள்ளே நியூட்ரலுக்கு போகிற விஷயம் தெரியா. ஸோ டியை ப்ரெஸ் பண்ணி நான் எடுத்தேன். சரியான டேஞ்சர். ப்ளஸ் அதில் என் கார்னெல்லாம் வாஷ் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரஷ் சைடில் மேலேன்னு சொல்லி எல்லா இடத்தையும் ஃபுல்லாக இது செய்து க்ளீன் பண்ணுது. இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைக் ஒரு 5 மினிட்ஸுக்குள்ளேயே முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இப்போ மேலேருந்து தண்ணியை போடுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகக்குள்ளே மேலே ஹை ப்ரெஷரில் காற்று ப்ரெஸ் பண்ணும். இப்போ காற்று வந்துட்டுருக்கு. ஸோ காற்று வந்த உடனே காலில் இருக்கிற எல்லா வாட்டரும் இதாகிடும், ஆவியாகும். எல்லாம் போக மாட்டேங்கி ஸ்டில் வாட்டர் இருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரஞ்ச் லைட் வந்து பற்றி பிளிங்க் ஆகும். ஸோ அந்த ஆரஞ்ச் லைட் இருக்கிற வரைக்கும் நம்ம மூவ் பண்ணப்பட அந்த ஆரஞ்ச் லைட் முடிஞ்சது பிறகு நம்ம காரை ட்ரைவ் பண்ணலாம். ஸோ இதுதான் கழினத்துக்கு பிறகு காரை வீடியோ எடுத்தேன். ஆல்மோஸ்ட் 90% காரை க்ளீன் பண்ணிடும். ஸ்டில் உங்களுக்கு சின்னதாக குட்டியாக காரில் அங்கே ஊற்றரிக்கலாம். ஓகே, 100% க்ளீனாக கழுதாது. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வாக்யூம். இதில் நம்ம வாக்யூமை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த ரீடரில் அந்த ஸ்கேன் பண்ணினா 5 நிமிஷத்துக்கு வாக்யூம் பண்ண தருவாங்க. இந்த பைப் எடுத்து நீங்கள் ஃபுல்லாக வாக்யூம் பண்ணலாம். ஓகே, ஆனால் 5 நிமிஷம் தான் தருவாங்க. 5 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடும். ஸோ இதுவும் அந்த பாஸில் இன்க்ளூடட். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த சீசனல் பாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 7 பேர் இல்லாட்டி ஒரு நிறைய பேர் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக கலந்து வாங்கி ஒரு நாளைக்கு ஒரு ஆள்னு சொல்லி பாவிப்பாங்க. சில தனியாக அவங்களே மொத்தமாக வாங்குவாங்க. சில கார் வாஷ் பார்த்தீங்கன்னு சொன்னால் மந்த்லி பாஸஸ் கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோ கனடாவில் 3 மாதத்துக்கு சீசனல் பாஸ்ன்னு சொல்லி 3 மாதத்துக்கு கொடுக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட காரை டச்லெஸ் கார் வாஷில் வாஷ் பண்ணுவீங்களா, இல்லாட்டி டச் கார் வாஷில் வாஷ் பண்ணுவீங்களா? இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.